தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19 ஜூலை 2026. வளர்பிறை பஞ்சமி காலையில் 8:47 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஷஷ்டி. உத்திரம் நட்சத்திரம் இரவு மணி 11:25 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ஹஸ்தம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான நல்ல நாள். பரிகம் நாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ ஷஷ்டி குமார ஷஷ்டி. அகசு நாழிகை 31:23, தியாஜ்யம் நாழிகை 1:05. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை ஷஷ்டி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 5 வினாழிகை 10. சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய், மிதுன ராசியில புதன், கர்க்கடக ராசியில சூரியன் குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கன்னியா ராசியில புதன், கும்பராசியில ராகு, மீன ராசியில வக்ரலவியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள், விசா சம்பந்தமான விஷயங்கள், அது எல்லாத்திலையுமே இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல தீர்வு என்பது கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நம்முடைய கம்பெனிக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் யாராவது தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஒரு வியாபாரம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நல்ல ஏற்றம் வரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் செவ்வாய், 5ஆம் இடத்துல சந்திரன் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். லாபஸ்தானத்தை கோச்சார சந்திர பகவான் பார்த்துடுறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் புதன், 4ஆம் இடத்துல சந்திரன், நம்ம 7ஆம் இடத்தை புதன் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துறார், 10ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துடுறார், சனி இருக்கார், குரு பார்த்துடுறார் சொல்லிட்டு கேந்திரங்கள்னா தூண்கள் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் சூரியன் குரு, 9ஆம் இடத்த ராசிநாதன் சந்திரன் பார்க்கறது, 5ஆம் இடத்த செவ்வாய் பார்க்கறது சொல்லி இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாத்திலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு இன்னைக்கு உங்களால் வர முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். 6ஆம் இடத்த கோச்சார குரு ராசிநாதன் சூரியனோட இணைந்து பார்த்துடுறார். மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு வெற்றி, ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ராசிநாதன் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல மிகவும் ஒரு பலமான முறையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பல வகையிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். நிறைய விருச்சிக ராசிக்காரால பார்க்குறேன். இன்னும் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து அவங்க வெளியில் இன்னும் வரவே இல்லை. உள்ளபடியே நல்ல நேரம் பிறந்தாச்சு. மே மாதம் எப்போ குரு பகவான் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்தாரோ அதுலேருந்தே உங்களுக்கு நல்ல பீரியட் ஸ்டார்ட் ஆயாச்சு. உள்ளபடியே ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமாகும்.
சாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். அரசாங்க அனுகூலம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், மகர ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் எட்டில் இருக்காரே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் கொடுத்துருக்காங்க. சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அவருடைய பார்வை மூலமாக மகர ராசிக்கு இப்போ யோகமான பலன்கள் ஏற்படும். இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட இன்றைக்கு விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனம் என்பது அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு திருப்தி, யோகம், பாக்கியத்தை கொடுக்கும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.